வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜிம் தலைப்புச் செய்திகளை காணலாம். ஹானரரி ஆர்டர் ஆஃப் ஃப்ரீடம் உயரிய விருது பிரதமர் மோடிக்கு அளித்து கௌரவித்தது பார்படாஸ். தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இன்று இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சி. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பங்கேற்பு. அரக்கோணத்தில் சைக்கிள் பேரணி இன்று தொடங்கி வைக்கிறார் மத்திய அமைச்சர் அமித்ஷா. சிலி நாட்டில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 6.1 பதிவு. தமிழக மீனவர்கள் எல்லை தாண்டக்கூடாது இலங்கை அமைச்சர் வேண்டுகோள். ஒருவர் கூட மிஞ்ச மாட்டீர்கள் ஹமாஸ் அமைப்புக்கு எச்சரிக்கை விடுத்த ட்ரம்ப். ஐஎஸ்எல் கால்பந்து போட்டி ஹைதராபாத் அணியை வீழ்த்தி பஞ்சாப் எஃப்சி அணி வெற்றி. இனி விரிவான செய்திகளை காணலாம். ஹானரரி ஆர்டர் ஆஃப் ஃப்ரீடம் உயரிய விருதை பிரதமர் மோடிக்கு பார்படாஸ் அளித்து கௌரவித்துள்ளது. மேற்கிந்திய தீவுகளில் ஒன்றான பார்படாஸ் நாட்டு பிரதமர் அமோர் மோடலி பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஹானரரி ஆர்டர் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் பார்படாஸ் என்ற உயரிய விருதை வழங்கினார். பிரதமர் மோடிக்கு பதிலாக இந்த விருதை இந்தியா சார்பில் வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் பபித்ரா மர்ஹெரிட்டா பெற்றுக்கொண்டார் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விருதானது இரு நாடுகளுக்கிடையில் வளர்ந்து வரும் நட்புறவை எடுத்து காட்டுவதாகவும் கடந்த ஆண்டு நவம்பர் 20 கயானாவில் நடந்த 2வது இந்தியா கரிகோம் தலைவர்கள் மாநாட்டின் போது பிரதமர் மோடிக்கு இந்த விருது வழங்குவதாக பார்படாஸ் அமோர் மோடலி அறிவித்திருந்தார். கொரோனா காலத்தின் போது அவரது தலைமைத்துவத்திற்காக மதிப்புமிக்க உதவியை அங்கீகரிக்கும் விதமாகவும் இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளது. அரக்கோணத்தில் சைக்கிள் பேரணியை மத்திய அமைச்சர் அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த தக்கோலம் ராஜாத்தியன் சோழன் மத்திய தொழிற் பாதுகாப்பு படை பயிற்சி மையத்தில் தொழிற் பாதுகாப்பு படை உதய தினத்தை முன்னிட்டு இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொள்கிறார். இதற்காக அவர் நேற்று இரவு டெல்லியில் இருந்து தனி விமானம் மூலம் அரக்கோணம் INS ராஜாளி கடற்படை விமான தளத்திற்கு இரவு 10:30 மணிக்கு வந்தார். அங்கிருந்து சாலை மார்க்கமாக தக்கோலம் மத்திய தொழிற் பாதுகாப்பு படை மையத்திற்கு சென்று இரவு தங்கினார். இன்று காலை 8 மணியளவில் நடைபெறும் உதய தின விழாவில் கலந்து கொண்டு வீரர்கள் அணிவகுப்பை பார்வையிட்டு பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு உரையாற்றுகிறார். மேலும் போதைப் பொருட்கள், ஆயுதங்கள் மற்றும் வெடிப்பொருட்கள் கடத்தல் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தவும், கடலோர பகுதிகளில் தேசிய பாதுகாப்பை பலப்படுத்தவும் பாதுகாப்பான கடற்கரைகள் வளமான இந்தியா எனும் சைக்கிள் பேரணி மத்திய மந்திரி அமித்ஷா கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். அமித்ஷா வருகையை ஒட்டி ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை மாவட்டங்களை சேர்ந்த 700க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இஸ்ரேலிலிருந்து கடத்தி செல்லப்பட்ட பிணை கைதிகள் மற்றும் அதில் இறந்தவர்களின் உடல்களை உடனடியாக ஒப்படைக்க வேண்டும் என ட்ரம்ப் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அமெரிக்கா மற்றும் ஐநாவின் முயற்சியால் இரு தரப்பிற்கும் இடையே முதற்கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டது. அதில் ஹமாஸ் 25 பிணை கைதிகள் மற்றும் 8 பேரின் உடல்களை ஒப்படைத்தது. பதிலுக்கு இஸ்ரேல் 2000 பாலஸ்தீன கைதிகளை விடுவித்தது. தற்போது ஹமாஸ் வசம் 24 பிணை கைதிகள் உயிருடன் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ட்ரம்ப் வெளியிட்ட புதிய அறிக்கையில் பிணை கைதிகளை உடனடியாக ஒப்படைக்க வேண்டும் என்றும், இல்லையென்றால் ஹமாஸ் அமைப்பில் ஒருவர் கூட மிஞ்ச மாட்டார்கள் என அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலும் பிணை கைதிகளை விடுவித்தால் உங்களுக்கு அழகான எதிர்காலம் காத்திருக்கிறது எனவும் அறிக்கை வெளியிட்டுள்ளார். ISL கால்பந்து ஆட்டத்தில் ஹைதராபாத் அணியை வீழ்த்தி பஞ்சாப் எஃப்சி அணி வெற்றி பெற்றுள்ளது. 3 அணிகள் இடையிலான 11வது இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து தொடர் இறுதி கட்டத்தை நெருங்கியுள்ளது. இந்த தொடரில் ஹைதராபாத்தில் நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் ஹைதராபாத் எஃப்சி, பஞ்சாப் எஃப்சி அணிகள் மோதின. விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த ஆட்டத்தின் முடிவில் பஞ்சாப் எஃப்சி அணி 3-1 என்ற கோல் கணக்கில் ஹைதராபாத் எஃப்சி அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றது. டெல்லியில் வங்கதேசத்தை சேர்ந்தவர்கள் சட்டவிரோதமாக தங்கியுள்ளார்களா என்பது குறித்து மாநில காவல்துறையினர் அதிரடி ஆய்வில் ஈடுபட்டனர். வங்கதேசத்தவர்களும் ரோஹிங்கியாக்களும் டெல்லியின் பல்வேறு பகுதிகளில் சட்டவிரோதமாக தங்கியுள்ளதாகவும் அவர்கள் மேற்கு வங்க மாநிலத்தவர் என கூறி அரசு நலத்திட்டங்களை பெற்று வருவதாகவும் தொடர்ந்து புகார்கள் வந்து கொண்டிருந்தன. இந்நிலையில் சங்கம் விஹார் பகுதியில் தங்கியுள்ள புலம்பெயர் தொழிலாளர்களிடம் டெல்லி காவல்துறையினர் அடையாள ஆய்வை மேற்கொண்டனர். எந்த மாநிலத்தில் இருந்து எப்போது வந்தனர் என்று இந்த தொழிலாளர்களிடம் காவல்துறையினர் வினவியதாகவும் அடையாள அட்டைகளை காட்ட சொல்லி அதை உறுதிப்படுத்தியதாகவும் தொழிலாளர்கள் தெரிவித்தனர்.
கங்கை ஆற்றை காவிரியுடன் இணைக்க வேண்டும் என்று ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு வலியுறுத்தியுள்ளார். டெல்லிக்கு பயணம் மேற்கொண்டு ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அங்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், நெடுஞ்சாலை மற்றும் சாலை போக்குவரத்து அமைச்சர் நிதின் கட்கரி ஆகியோரை சந்தித்து பேசினார். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆந்திர மாநிலத்தில் மத்திய அரசின் உதவியுடன் நிறைவேற்றப்படும் திட்டங்களை விரைவாக முடிக்க தேவையான நிதியை ஒதுக்க வேண்டும் என்று அமைச்சர்களிடம் வலியுறுத்தியதாக தெரிவித்தார். மாநிலத்தில் பாயும் கோதாவரி, கிருஷ்ணா, வம்சதாரா, நாகவள்ளி, வடபெண்ணை ஆகிய ஆறுகளை இணைப்பதன் மூலம் வறண்ட பகுதிகள் வளம் கொழிக்க செய்ய முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். கங்கை முதல் காவிரி வரை உள்ள ஆறுகளை இணைப்பதன் மூலம் நாட்டில் செழிப்பும் நீர்வள பாதுகாப்பும் ஏற்படும் என்றும் சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார். பல மாநிலங்களில் ஆண்கள் முதலமைச்சராக வந்தபோது அவர்களின் தகுதி பற்றி எந்த கருத்தையும் சொல்லாதவர்கள் டெல்லியில் ஒரு பெண் முதலமைச்சராக இருந்தபோது அவரின் தகுதி பற்றி விமர்சிப்பதாக திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார். சென்னை சேத்துப்பட்டில் உள்ள இந்திய உணவுக் கழக அலுவலகத்தில் நடைபெற்ற மகளிர் நாள் விழாவில் சிறப்பு விருந்தினராக கனிமொழி கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மகளிருக்கு பரிசுகளை வழங்கினார். அதன்பின் பேசிய அவர், இந்திய உணவுக் கழகத்தில் மொத்த பணியாளர்களில் 30 விழுக்காட்டினர் பெண்கள் என்றும் அரசியலில் இருப்பதை விட இங்கு பெண்களின் விகிதம் அதிகம் என்றும் தெரிவித்தார். உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டால் ஒவ்வொரு குடும்பத்திலும் பாதிக்கப்படுவது பெண்கள்தான் என்றும் உணவுக்காக போராடும் போது அடுத்த கட்டத்தை பற்றி சிந்திக்க முடியாது என்றும் குறிப்பிட்டார். அரசியலில் ஒரு பெண் தலைமையிடத்துக்கு வரும்போது 1000 கேள்விகள் எழுப்பப்படுவதாகவும் கனிமொழி தெரிவித்தார். இந்திய எதிர்ப்பில் அறிஞர் அண்ணாதுரை இடமிருந்த நேர்மை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் இல்லை என்றும், அண்ணா சொன்னதை பிரதமர் நரேந்திர மோடி நிறைவேற்றி வருகிறார் என்றும் மதுரையில் பாஜக மாநில செயலாளர் ராம ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார். மதுரை சிம்மக்கல் அருகே உள்ள எல்.என்.பி. அக்ரஹாரம் பகுதியில் மதுரை மாநகர் பாஜக சார்பில் மாநகர் மாவட்ட தலைவர் மாரி சக்கரவர்த்தி ஏற்பாட்டில் தேசிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவாக சமக்கல்வி எங்கள் உரிமை என்ற முழக்கத்துடன் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. இதனை பாஜக மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராம சீனிவாசன் தொடங்கி வைத்து மக்கள் மத்தியில் இது தொடர்பான கருத்துக்களை எடுத்துரைத்தார். அதன் பின்னர் ராம சீனிவாசன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். இப்போது புதிய கல்விக் கொள்கை வாயிலாக இந்தி திணிப்பது போல திமுக கபட நாடகம் ஆடி வருகிறது எனவும், இந்தியா முழுவதும் 3வது மொழியாக இந்தியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் காங்கிரஸ் கட்சியின் கொள்கையாக உள்ளது எனவும் தெரிவித்தார். நீங்க யோசிச்சு பாருங்க, இப்ப தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா ஒரு பிஜேபி முதலமைச்சர் இருந்தா என்ன செய்வார்? எல்லா இடத்துலையும் தமிழை கொண்டு வாங்க நாங்க எல்லாருக்கும் அப்பீல் கொடுப்போம்ல. 3வது மொழியா தமிழை அறிமுகப்படுத்துறதுக்கு இது ஒரு வாய்ப்பா இல்லையா? இதுவரைக்கும் அப்படி வாய்ப்பு இருந்துச்சா? யோகி ஆதித்யநாத் ஐயா அவர்களை சந்திச்சு உத்தரப்பிரதேசத்தில் எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அங்கே தான் ஹோல் ஸ்டேட்டில் பண்ணுறதை விட தமிழ்நாட்டிலேயும் முழு ஸ்டேட்லேயும் ஒரே மொழி நாங்கள் பண்ண சொல்லலை. அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ தமிழ் சொல்லுங்கள். மத்திய பிரதேசத்தில் எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ தமிழ் கொடுங்க. தேவேந்திர ஃபட்னவிஸ் இருக்காங்க முதலமைச்சர், மும்பைக்கு போய் மும்பையில் எவ்வளோ தமிழர் இருக்காங்க? 12-15 லட்சம் தமிழர்கள் இருக்காங்க. மும்பையே பில்ட் பை தமிழ்ஸ் தான். அப்போ அவங்க நீங்கள் 3வது மொழியாக தமிழ் அறிமுகப்படுத்துங்க, தமிழருக்கு நல்லதாக இருக்கும். அதற்கான பாட புத்தகங்கள் நாங்கள் தமிழ்நாடு அரசாங்கத்தை கொடுக்குறோம். உங்களுக்கு வேண்டிய தமிழாசிரியர்கள் நாங்கள் அனுப்புகிறோம், இங்கேருந்து அனுப்புகிறோம். தமிழ்நாட்டுக்கு வெளியிலும் தமிழ் பரவுவதற்கு நாங்கள் தமிழக அரசு எல்லாம் செய்யும் சொல்ல வேண்டியானே. ஒப்பாரி வைக்கிறதுக்காக ஒரு திமுக அரசாங்கம் இதை இளவு விடாது. வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு தமிழை வளர்க்கறதுக்கு கொண்டு வாங்க முயற்சி பண்ணுங்க. எல்லாத்துக்கும் ஒப்பாரி வச்சுக்கிட்டு தான் என்ன அர்த்தம்? கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் டைனோசர் பார்க்கில் ரூபாய் 3,47 லட்சம் மதிப்பீட்டில் அறிவியல் பூங்கா அமைப்பதற்கு மேயர் மகேஷ் அடிக்கல் நாட்டினார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சியின் மைய பகுதியில் வேப்பமூடு டைனோசர் பூங்கா அமைந்துள்ளது. இந்த பூங்கா குழந்தைகளுக்கான விளையாட்டு உபகரணங்கள் மற்றும் பொதுமக்கள் பொழுதை கழிக்கும் வகையில் அமைந்துள்ளது. இந்நிலையில் கூடுதலாக அறிவியல் பூங்கா அமைக்க மாநகராட்சி நிதிநிலை அறிக்கையில் நிதி ஒதுக்கப்பட்ட நிலையில் மேயர் மகேஷ் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி பணியை தொடங்கி வைத்தார். ரூபாய் 3,47 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட அறிவியல் பூங்கா பணிகள் 3 மாதத்தில் நிறைவடைந்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வருகிறது. இதில் அதிநவீன அறிவியல் கருவிகள் அடங்கிய பிளானட்டோரியம், குழந்தைகளுக்கான விளையாட்டு திடல், புல்தரை, நீர்வீழ்ச்சி, பேட்மிண்டன் மைதானம் உட்பட பல அம்சங்கள் இங்கு அமைக்கப்பட உள்ளதாக மேயர் மகேஷ் தெரிவித்தார். குறைந்தது ஒரு 3 மாதத்தில் அந்த அறிவியல் பூங்கா அமைக்கப்படும் என்று சொல்கிறார்கள். இது முக்கியமான இடம்.
மாநகராட்சியின் இதயமாக விளங்குகிறது. பொதுமக்கள் தங்களுடைய பொழுதை கழிப்பதற்காக இந்த பூங்காவுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வந்து கொண்டிருப்பது மட்டுமில்லை, அறிவியல் பூங்காவாகவும் இது மாற வேண்டும், மக்களுடைய நல்மதிப்பை பெற வேண்டும் என்பதற்காக இதை செய்து கொண்டிருக்கின்றோம். அடுத்தபடியாக செம்மாங்குளம் ஒன்று இருக்கிறது. அந்த பூங்காவையும் விடுத்து அந்த செம்மாங்குளத்தில் அதை சுற்றியுள்ள இடங்களில் எல்லாம் தளங்கள் அமைத்து அந்த 10 கோடி ரூபாயில் ஒரு ப்ரொபோசல் அரசுக்கு அனுப்பியிருக்கோம். அதுவும் எங்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. திமுக தலைவர்கள் நடத்தும் பள்ளிகளில் மும்மொழிகள் கற்றுக் கொடுக்கப்படுகிறது என்று பாஜக மாநில பொதுச் செயலாளர் பாலகணபதி தெரிவித்துள்ளார். ராமநாதபுரத்தில் மத்திய அரசின் மும்மொழி கொள்கை திட்டத்திற்கு ஆதரவாக நடைபெற்ற கையெழுத்து இயக்கத்தை மாநில பாஜக பொதுச் செயலாளர் பாலகணபதி தலைமையில் மாவட்ட தலைவர் முரளிதரன் தொடங்கி வைத்தார். அப்போது பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் கையெழுத்திட்டனர். பின்னர் பாலகணபதி செய்தியாளர்களிடம் கூறும்போது, மும்மொழி கொள்கைக்கு எதிராக திமுக அதன் கூட்டணி கட்சிகளை ஒன்று சேர்த்துக் கொண்டு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. தனியார் பள்ளிகளுக்கு இணையாக அரசு பள்ளி மாணவ மாணவியரும் ஏதாவது ஒரு மொழியை கூடுதலாக கற்க வேண்டும் என்பதுதான் மத்திய அரசின் நோக்கம். திமுக தலைவர்கள் நடத்தும் பள்ளிகளில் மும்மொழிகள் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. ராமநாதபுரத்தில் உள்ள 2 கேந்திர வித்யாலயா பள்ளிகளில் அதிக அளவு கட்டணம் வசூலிப்பது கிடையாது. தமிழகத்தில் மட்டும் மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். தமிழகத்தில் மும்மொழி கொள்கையை கொண்டு வருவதற்கு மாநில அரசாங்கம் இடம் கொடுத்தால் போதும். அனைத்து மாணவர்களுக்கும் மும்மொழி கொள்கையின் மூலம் சிறந்த ஓர் எதிர்காலத்தை மத்திய பாஜக அரசு உருவாக்கி கொடுக்கும். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை. பரமக்குடியில் நடந்த கொலையில் இதுவரையில் கொலை செய்தவர்களை பிடிக்க முடியவில்லை என்றார். கேந்திரிய வித்யாலயா பள்ளி, அதற்கு பின்னாடி என்னன்னு கேட்டாச்சா நவோதயா பள்ளிகளோட திறப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசாங்கம் தயாராக இருக்கிறது. அதற்குரிய முன்னெடுப்புகளை யார் எடுக்கணும்னு கேட்டாச்சுன்னா தமிழ்நாடு அரசாங்கம் எடுக்கணும். தமிழ்நாடு அரசாங்கம் எடுக்கணும். முறையான இடங்களுக்கு கொடுக்கறது இல்லை. நவோதயா உண்டு விரைவிட பள்ளியை நாங்கள் கொடுக்குறோம். அங்கேயே தங்கி மும்மொழி படிக்கக்கூடிய மாணவர்கள், ஏழை மாணவர்களுக்கு நிறைய பேருக்கு அட்மிஷன் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும். எங்களோட மாநில தலைவர் ஏற்கனவே ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார். எத்தனை பள்ளிகள் வேண்டும் தமிழ்நாட்டுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். வாங்குவதற்கு தமிழக அரசாங்கம் தயாராக இருக்கிறதா? ஏன் இருக்க வேண்டும்? அதிகபட்சமாக திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தக்கூடிய பள்ளிகளில் ஃபுல்லாக இதை அவங்களுடைய அந்த பிஸ்னஸ் நல்லா இருக்கணுமேங்கிறதுக்காகத்தான் ஏழை மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த கல்வியெல்லாம் மறுக்கிறாங்கன்ற சந்தேகம்லாம் இவங்களுக்கு வர ஆரம்பிக்குது. புளியந்தோப்பில் தனது நண்பர்களுடன் சேர்ந்து 2 கொலை செய்ய திட்டமிட்ட 5 சிறுவர்களையும் போலீசார் கைது செய்துள்ளனர். குற்றங்களை கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கை எடுத்து வரும் போலீசார் சந்தேகத்திற்குரிய சமூக வலைதள பக்கங்களையும் கண்காணித்து வருகின்றனர். இதில் சென்னை புளியந்தோப்பு பகுதியை சேர்ந்த சிறுவன் ஒருவன் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெயிட்டிங் ஃபார் 302 என்ற வாசகத்தை பதிவிட்டு இருந்தது போலீசார் பார்வைக்கு வந்தது. 302 என்பது கொலை குற்றத்திற்கு பதிவு செய்யப்படும் சட்டப்பிரிவாகும். சுதாரித்துக் கொண்ட போலீஸ் அதிகாரிகள் விசாரணை நடத்தும்படி புளியந்தோப்பு போலீசாருக்கு அறிவுறுத்தினர். இதையடுத்து போலீசார் விசாரணை நடத்தி 16 மற்றும் 17 வயதான 2 என 3 சிறுவர்களை கைது செய்தனர். விசாரணையில் மேலும் 2 தொடர்பிருந்தது தெரிய வந்ததால் அவர்களையும் கைது செய்தனர். 5 பேரிடமும் நடத்திய விசாரணையில் 8 மாதங்களுக்கு முன்பு புளியந்தோப்பு பகுதியை சேர்ந்த ராகுல், அப்பு ஆகியோர் சிறுவனையும் அவனுக்கு ஆதரவாக வந்த உறவினர் பார்வதியையும் தாக்கியுள்ளனர். இதனால் ஏற்பட்ட ஆத்திரத்தில் சிறுவன் தனது நண்பர்கள் 4 பேரை சேர்த்துக்கொண்டு 2 கொலை செய்ய திட்டமிட்டு இருக்கிறான். அதை மற்றவர்களுக்கு தெரிவித்துவிட்டு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்ட போதுதான் போலீசாரிடம் சிக்கியுள்ளனர். இதனையடுத்து விஜய் உட்பட கைது செய்யப்பட்ட 4 சிறுவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்த புளியந்தோப்பு போலீசார் 4 சிறுவர்களையும் சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பி வைத்தனர். விஜயின் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கனிம வளங்கள் தொடர்ந்து கடத்தப்பட்டால் பொதுமக்கள் துணையுடன் லாரிகள் சிறைப்பிடிக்கப்பட்டு அவை உடைக்கப்படும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டத்திலிருந்து கேரளாவுக்கு தொடர்ந்து கனிம வளங்கள் கடத்தப்படுவதை கண்டித்து செங்கோட்டையில் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ண முரளி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திரன் பேசும்போது, கேரள மாநிலம் கனிம வளத்தை பெற்றுக்கொண்டு மருத்துவ கழிவுகளை தமிழகத்தில் கொட்டி வருகிறது. இதனை தமிழக அரசு கண்டுகொள்வதில்லை. கனிம வள கொள்ளையை தடுத்து நிறுத்த முடியவில்லை என்றால் அதிமுகவிடம்
மக்களிடம் ஆட்சி அதிகாரத்தை ஒப்படைத்து விட வேண்டும். அதிமுக ஒன்று சேர்ந்து விடுமோ என்ற வயிற்று எரிச்சலில் திமுக உள்ளது என்று பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் கூறும்போது, தொடர்ந்து கனிம வளங்கள் கடத்தப்பட்டால் பொதுமக்கள் துணையுடன் லாரிகள் சிறைப்பிடிக்கப்பட்டு அவை உடைக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். அதிமுக அத்தனை பொதுக்குழு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பேரூராட்சியாளர், நகராட்சியாளர், ஒன்றிய செயலர், கிளைச்சாளர்களாக, வார்டு செயலராக, வட்டக்கிளை செயலராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்ட நிர்வாகிகள், நகராட்சியாளர்கள், பகுதி செயலர்கள், ஒன்றிய செயலர்கள், பேரூராட்சியாளர்கள் ஒட்டுமொத்தமான ஆதரவோடு எடப்பாடியார் பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே அவர்தான் கட்சி புரட்சித்தலைவர் எம்ஜிஆருக்கு பின்பு, புரட்சித்தலைவர் அம்மாவுக்கு பின்பு மூன்றாவது அத்தியாயம் அதிமுகவில் எடப்பாடியார் பழனிசாமி தான். அதுல கருத்து வேறுபாடே கிடையாது. அந்த குழப்பமே உங்களுக்கு வேண்டாம். கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரம் அருகே பணம் கொடுக்கல் வாங்கல் தகராறில் முன்னாள் கப்பல் ஊழியரை அரிவாளால் வெட்டி படுகொலை செய்த தம்பதியை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். குமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரம் அருகே கரங்குளத்தான் விளை பகுதியைச் சேர்ந்தவர் பரமேஷ். முன்னாள் கப்பல் ஊழியரான இவருக்கும் பக்கத்து வீட்டை சேர்ந்த ஜான்சிமரின் சோபிதா என்பவருக்கும் இடையே பிரச்சனை இருந்து வந்தது. வெளியே சென்றுவிட்டு வீடு திரும்பிய பரமேஷிடம் ஜான்சிமரின் சோபிதாவும் அவரது கணவர் கணபதியும் தடுத்து நிறுத்தி தகராறில் ஈடுபட்டு அரிவாளால் வெட்டியுள்ளனர். இதில் அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்ததும் மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் ஸ்டாலின் தென் தாமரைக்குளம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை நடத்தி கணபதி, ஜான்சிமரின் சோபிதா தம்பதியர் மீது வழக்கு பதிந்து கைது செய்து சிறையில் அடைத்தனர். போலீசாரின் விசாரணையில் பரமேஷுக்கும் ஜான்சிமரின் சோபிதாவுக்கும் இடையே கள்ளக்காதல் இருந்து வந்ததாகவும் அதனால் அவரிடம் இருந்து லட்சக்கணக்கில் பணம் பெற்றதாகவும் கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டதில் தகராறு ஏற்பட்டு கொலை செய்தது தெரிய வந்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமையும் அதிக அளவிலான தங்கும் விடுதிகளால் பேராபத்து ஏற்பட்டுள்ளதாக தலைமை வனக்காவலர் திருநாவுக்கரசு எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேற்கு மலைத்தொடர்ச்சி வனப்பகுதியில் பல்லுயிர் பராமரிப்பு மற்றும் சூழல் அமைப்பு மேலாண்மை குறித்த 2 நாள் கருத்தரங்கம் கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரி அரங்கில் நடைபெற்றது. இதில் தலைமை வன பாதுகாவலர் திருநாவுக்கரசு பேசும்போது, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் விலங்குகள், தாவரங்கள், நுண்ணுயிர்கள் என அனைத்து உயிரினங்களும் பன்முகத்தன்மையும் அவற்றின் வாழ்விடங்களையும் பாதுகாப்பது அவசியம். அளவுக்கு அதிகமான தங்கும் விடுதிகளால் பேராபத்து ஏற்பட்டுள்ளதாக எச்சரிக்கை விடுத்துள்ளார். முனைவர் வாசுகி பேசும்போது, இந்திய அளவில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி இயற்கை வளங்கள் நிறைந்த பகுதி. வனப்பகுதியில் ஏற்படும் ஆக்கிரமிப்புகளால் மனிதர்கள், விலங்குகள் மோதல் அதிகம் ஏற்படுகிறது. தற்போது ரயிலில் அடிபட்டு பலியாகும் யானை உயிரிழப்புகளை தடுக்க செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் நல்ல உதவியாக உள்ளதாக தெரிவித்தார். ராதாபுரம் வட்டாட்சியர் உள்ளிட்ட வருவாய்த்துறை அதிகாரிகளை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்து நடவடிக்கை எடுக்க கோரி புரட்சி பாரதம் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆதிதிராவிடர் நலத்துறை மூலம் பட்டியலின மக்களுக்கு வழங்கப்பட்ட இலவச வீட்டுமனை பட்டாக்கள் தனியாருக்கு வழங்கியதோடு மருதபுரம் உள்ளிட்ட ஊராட்சியில் புதிதாக வழங்கப்பட்ட ஆன்லைன் பட்டாக்களை ரத்து செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புரட்சி பாரதம் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் முத்துகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் தாசில்தார் உள்ளிட்ட வருவாய்த்துறை அதிகாரிகளை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். பகுஜன் சமாஜ் கட்சி முன்னாள் தலைவர் மறைந்த ஆம்ஸ்ட்ராங் நினைவேந்தல் நிகழ்ச்சியில் அவரது படத்திற்கு மனைவி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் மகளுடன் பங்கேற்று மலர் தூவி மரியாதை செலுத்தினார். நீலாங்கரையில் ஆம்ஸ்ட்ராங் நினைவேந்தல் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி தென்சென்னை மாவட்ட தலைவர் பார்த்திபன் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மறைந்த ஆம்ஸ்ட்ராங் மனைவி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் மற்றும் அவரது மகள் கலந்து கொண்டு ஆம்ஸ்ட்ராங் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு புடவைகள் வழங்கப்பட்டது. சமத்துவ தலைவரின் மனைவி திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கைகளினால கொடுக்கப்பட்டது. பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் கண்ட கனவு என்னன்னாக்கா நம்முடைய வர்க்கம் ஆளும் வர்க்கமாக மாறணும்னு சொன்னதுதான். அவர் தலை குனிந்து எழுதிய சட்டம் நம்ம எல்லாரையும் இன்னைக்கு தலை நிமிர்ந்து வாழ செஞ்சிருக்குன்னு அண்ணன் அடிக்கடி சொல்லுவாங்க. இந்த சமூகத்துக்காக நம்ம தொடர்ந்து உண்மையா உழைச்சிட்டு இருந்தோம்னா இந்த சமூகம் கைவிடாதுன்னு சொல்லுவாரு. அவர் சொன்ன அந்த வார்த்தைகளுக்கு ஏற்ப அவரை இழந்த போதும் கூட அந்த துயர
கையில் எடுத்துக்கொள்ளாம அது ஒரு ஓரத்தில் வச்சுட்டு அவர் கண்ட கனவு, அதாவது அண்ணன் சமத்துவ தலைவர் அவர்கள் கண்ட கனவை நினைவாக்கணும்னு அண்ணி தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறாங்க. பல்லாவரத்தில் உள்ள வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் கருத்தரங்கம் நடைபெற்றது. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை அமல்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இந்நிலையில் சென்னை பல்லாவரத்தில் உள்ள வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் கருத்தரங்கம் நடைபெற்றது. கருத்தரங்கில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் மத்திய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் கலந்து கொண்டு பேசினார். இதில் மாநில பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி, சமூக ஊடக பொறுப்பாளர் அர்ஜுன் மூர்த்தி உட்பட பலர் கலந்து கொண்டு பேசினர். கோபிச்செட்டிப்பாளையத்தில் மத்திய அரசின் புதிய தேசிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவு தெரிவித்து பாஜக சார்பில் பொதுமக்களிடம் கையெழுத்து பெறும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் மாவட்ட தலைவர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில செயலாளர் மலர்கொடி, மாவட்ட பார்வையாளர் பழனிசாமி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு நிகழ்வை தொடங்கி வைத்தனர். நம்முடைய பாஜகவினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் நேற்று சென்னையில் மக்களிடம் கருத்து கேட்பது மற்றும் மக்களிடையே கையெழுத்து வாங்குகின்ற இந்த இயக்கத்தை நேற்று சென்னையில் ஆரம்பித்தார். இன்று தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாவட்டங்களிலும் இந்த இயக்கமானது போய்கொண்டிருக்கின்றது. அதே மாதிரி இங்க ஈரோடு வடக்கு மாவட்டத்திலையும் இந்த மக்களிடம் கருத்து கேட்கின்ற, கையெழுத்து பெறுகின்ற இந்த நிகழ்வானது நடந்து கொண்டிருக்கின்றது. வந்தவாசி அருகே புதிய நியாய விலை கடையை நாடாளுமன்ற உறுப்பினர் தரணிவேந்தன், சட்டமன்ற உறுப்பினர் அம்பேத்குமார் ஆகியோர் திறந்து வைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த ஆராசூர் பகுதியில் ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் 9.45 லட்சம் மதிப்பீட்டில் புதிய நியாய விலை கடை கட்டப்பட்டது. இதை நாடாளுமன்ற உறுப்பினர் தரணிவேந்தன், சட்டமன்ற உறுப்பினர் அம்பேத்குமார் ஆகியோர் திறந்து வைத்து நுகர்வோர்களுக்கு ரேஷன் பொருட்களை வழங்கினர். நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் பிரபாகரன், பரணிதரன், மாவட்ட திமுக கிளை செயலாளர் மணி உட்பட பலர் கலந்து கொண்டனர். கோவையில் உள்ள மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடிகர் கரண் பயபக்தியுடன் சாமி தரிசனம் செய்தார். கோவையில் உள்ள மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு நடிகர் கரண் வந்தார். அங்கு அவர் பயபக்தியுடன் சாமி தரிசனம் செய்தார். முன்னதாக கோவில் நிர்வாகம் சார்பில் அவரை வரவேற்றனர். கரணுடன் கோவிலுக்கு வந்த பக்தர்கள் ஏராளமானோர் ஆர்வமுடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். மும்மொழி கொள்கையை கண்டித்து மத்திய அரசு அலுவலகங்கள் முன்பு அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் சார்பில் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. மும்மொழி கொள்கையை கண்டித்து அனைத்திந்திய பெருமன்றம் சார்பில் மத்திய அரசு அலுவலகங்கள் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருச்சி ஜங்ஷன் ரயில் நிலையம் முன்பு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் செல்வகுமார் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் சிவா, ஏஐடியூசி மாமன்ற உறுப்பினர் சுரேஷ் மற்றும் நிர்வாகிகள் பங்கேற்றனர். போராட்டத்தின் போது மத்திய அரசை கண்டித்து கோஷமிட்டனர். கல்வி கொள்கை திட்டத்தை தமிழ்நாட்டிலே திணிக்க கூடாது. அதே நேரத்திலே தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய 2023-24 ஆண்டுக்கான நிதியான 2152 கோடி ரூபாயும் போன ஆண்டிற்கு பாக்கி தொகையான 259 கோடி ரூபாயையும் சேர்த்து மொத்த நிதியையும் தமிழ்நாட்டிற்கு உடனடியாக ஒன்றிய கல்வி அமைச்சகம் தர வேண்டும் என்ற கோரிக்கையை அடிப்படையாக வைத்தும், அதே நேரத்தில் தொடர்ச்சியாக தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்கள் புறக்கணித்து வஞ்சித்து வருவதை கண்டித்தும் இத்தகைய செயல்களிலே இதுபோன்ற ஒன்றிய அரசு செயல்படுமேனால் தொடர்ச்சியான போராட்டங்கள் நாங்கள் நடத்துவோம் என்பதை வலியுறுத்தும் அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றத்தின் சார்பிலே மாநில தலைவர்களிலே இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். வேப்பூர் அருகே பவானி மருந்தியல் கல்லூரியில் 3வது தேசிய கருத்தரங்கம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்துள்ள கண்டப்பங்குறிச்சி ஸ்ரீ பவானி பார்மசி கல்லூரியில் 3வது தேசிய கருத்தரங்கத்தை தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தின் ஆய்ச்சி மன்ற குழு உறுப்பினர் நாராயணன், கல்லூரி தாளாளர் மற்றும் செயலர் மகாலட்சுமி நாராயணன் ஆகியோர் தொடங்கி வைத்து பேசினர். மேலும் பல்வேறு பேராசிரியர்கள் புதிய மருந்துகள் கண்டுபிடிப்பு, பதிவு செய்தல், மருந்தியல் துறையின் மாற்றங்கள், முன்னேற்றங்கள் குறித்து பேசினார்கள். மீண்டும் ஜிம் தலைப்புச் செய்திகள். ஹானரரி ஆர்டர் ஆஃப் ஃப்ரீடம் உயரிய விருது பிரதமர் மோடிக்கு அளித்து கௌரவித்தது பார்படாஸ். தமிழக வெற்றி கழகம் சார்பில் இன்று இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சி. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பங்கேற்பு. அரக்கோணத்தில் சைக்கிள் பேரணி இன்று தொடங்கி வைக்கிறார் மத்திய அமைச்சர் அமித்ஷா. சிலி நாட்டில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 6.1 பதிவு.
தமிழக மீனவர்கள் எல்லை தாண்டக்கூடாது, இலங்கை அமைச்சர் வேண்டுகோள். ஒருவர் கூட மிஞ்ச மாட்டீர்கள், ஹமாஸ் அமைப்புக்கு எச்சரிக்கை விடுத்த ட்ரம்ப். ISL கால்பந்து போட்டி, ஹைதராபாத் அணியை வீழ்த்தி பஞ்சாப் FC அணி வெற்றி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.